வணக்கம் உறவுகளே, நான் உங்களோட அர்ஷாடெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி என்னன்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் காணப்பட்ட இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த ஊர் மக்களுக்கே சமைச்சு சாப்பாடு போடுற அந்த காட்சி. அதை எப்படி சமைக்கிறாங்க, யார் யார் கலந்து கொள்கிறாங்க, எப்படி ஒரு உதவி வித்தியாசைகள் அவங்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறாங்கன்னு சொல்லி ஒரு காணொலி தான் இது. ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி வரங்காட்டியும் நடக்கிற ஒரு வழிமுறையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதே போல் ஆணாக பிறந்த ஒரு ஆண் மகனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதாவது தன்னை பெற்றெடுத்த தாயா இருக்கலாம், தன்னுடன் பிறந்த சகோதரியா இருக்கலாம், நீங்க மனம் முடித்த ஒரு மனைவியா கூட இருக்கலாம். ஒரு வேளை சாப்பாடை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இங்க ஒட்டுமொத்த கிராமமே, ஒரு வில்லேஜே, அதுல இருக்கிற ஆண் மக்கள் அனைவருமே ஒன்று திறந்து எப்படி சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்றதுக்குரிய அந்த காணொலி தான் இது. அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாங்க என்னுடன் சேர்ந்து நீங்களும் போகலாம். இப்போ அந்த கிடுகுக்கு தேவையான அரிசி வகைகள் தான் இனி காணப்படுது. இது என்ன அரிசின்னு சொன்னால் கீரி சம்பா அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசி தான் 400 கிலோ காணப்படுது. இதில் 5 கிலோ பேக் தான் எல்லாம் காணப்படுது. அதே போல் இங்கே காணப்படுறது கிழங்கு, அதே போல் வெங்காயத்தை உரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு அந்த கிடுகுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே காணப்படுது. உப்பு, அதே போல் எண்ணெய், கறி பவுடர், மிளகாய் தூள், சரக்கு தூள் எல்லாம் காணப்படுது. இதில் பாருங்கள். அதே போல் சின்ன அந்த தேவையான ஏலக்காய், கராம்பு, கருவாப்பட்டை பவுடர்களும் காணப்படுது. அதே போல் சோஸும் காணப்படுது. மாசித்தூள், நெருப்பட்டி எல்லாம் காணப்படுது. அதே போல் இந்த பக்கெட்டில் தான் ஒரு கிடுகு பார்சலாக பண்ணி கொடுக்குற பக்கெட் தான் இது. பாருங்கள், இந்த பக்கெட் ஃபுல்லாக 5 தொடக்கம் 6 பேருக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி காணப்படுது. இந்த பக்கெட்டில் தான் ஃபுல்லாக கிடுகை போட்டு கொடுக்க போகிறோம். ஊரில் இருக்கிற சில வாலிபர்கள் பாருங்கள், அவங்களோட பங்களிப்பை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. சிலர் கிழங்கு உரிச்சு கொண்டிருக்கிறாங்க, சிலர் தேசிக்காய் புளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல் அங்காள சைடில் வெங்காயத்தை பொரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதில் கருவேப்பிலையும் வெங்காயமும் பொரிச்சு இப்போ எடுக்கிற வெளியில்.
சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு வெளியில் எடுக்கிறது தான் இது. வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து சுத்தமான தேங்காய் நாளை போட்டு குறைச்சி எடுக்கிறது தான். இது வந்து பொரிச்சு வெளியில் எடுத்த வந்து அந்த வெங்காயம் அதே போல் கருவேப்பிலை இருக்குது. இதில் வந்து கட்டர்தூளை வந்து மிக்ஸ் பண்ணிக்குது. இது தான் மாசி சம்பல்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மாசி சம்பளை வந்து எட் பண்ணுவாங்க. இந்த 2 பாஜனில் தான் இந்த வெங்காயத்தை வந்து போட்டு பொரிச்சிட்டு அது வந்து பொன்னிறமாக மாறங்காட்டியும் அதை வந்து பொரிப்பாங்க. அப்படின்னா கோல்ட் கலர் ஆகங்காட்டியும் அதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் எடுத்துகிட்டு இப்படி இதுக்கு அந்த கொஜிக்காவை மிக்ஸ் பண்ணுறது தான் அந்த இது. இது வந்து டெசிகேட்டட்னு சொல்லக்கூடிய அந்த தேங்காய் பூ கீரகம். அதான் இது வந்து மாசி சம்பலோட போட்டு மிக்ஸ் பண்ணும். இந்த வெங்காயம் வந்து பொரிச்ச வெங்காயத்தை வந்து இதில் போட்டு அதே போல் மாசி கருவேப்பிலையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் அந்த மாசி சம்பல் உருவாகிறது. இப்போ வந்து செஞ்ச அந்த டெசிகேட்டட் அதே போல் அந்த மாசி வந்து சம்பல் செய்கிறதுக்காக இதில் வந்து சுமார் 400 கிலோ தான் ஆக்குறாங்க. அப்போ ஒரே சட்டியில் வந்து 400 கிலோ வந்து ஆக்கலாது. அதனால் துண்டு துண்டாக வந்து ஒவ்வொரு சட்டியில் 50 கிலோ 40 கிலோ மாதிரி 10 சட்டி கிட்ட மாதிரி வருது. இதில் பாருங்கள் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. அதே போல் கறியும் மிகுது. கிடு செய்வதற்கான ஆயத்தங்கள் தான் இது. அதே போல் அதுக்கு தேவையான விறகு வகைகளும் காணப்படுது. ஊரில் இருக்கிற இளைஞர்கள் சின்ன படிங்கள்லாம் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிற காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதை வந்து சொல்கிற கொத்தமல்லி கொழுந்துன்னு சொல்லுவோம். அதான் இது கொத்தமல்லி இலை தான் இது பாருங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் இது வந்து மீன் தலை. இது வந்து மீன் புதினா இலைன்னு சொல்லக்கூடிய இலை தான் இது. இப்போ வந்து டைமை பாருங்கள், சரியாக 1:22 அதிகாலையில். இப்போ வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. A few moments later. வெளியிட்டு அந்த வராது கொஞ்சம் தண்ணி ஊற்றலுமா சரி. இது வந்து எப்படி ஆக்குறேன்னு சொன்னால், ஒன்றாவது வந்து நெய் சோறு தேவையான எல்லா சாமானையும் போட்டுட்டு கொதித்த பிறகு அந்த கீழே கூட்டிக்கிற நெருப்பை வந்து நடுவில் இருக்கிற நெருப்பெல்லாம் வந்து வெளியில் எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து சுற்றி வர வச்சுட்டு மட்டை அதே போல் விறகெல்லாம் வச்சுட்டு இந்த நாங்கள் வந்து மண்ணெண்ணெய் லாமண்ணெய்னு சொல்லுவோம், அதை ஊற்றினா வந்து நாத்தம் அடிக்கும்னு சுட்டி பொரித்த எண்ணெயில் தான் இந்த அனல் படுகிற மாதிரி தான் இது வந்து ஆக்குவாங்க. அதாவது சட்டியில் நடுவில் எல்லாம் வந்து அந்த நெருப்பை வந்து கூட்ட மாட்டாங்க. நடு நெருப்புன்னு சொல்லுவோம், அதை வந்து கூட்ட மாட்டாங்க. சைடில் மட்டும்தான் எடுத்து ஃபுல்லாக செய்கிறது தான் அந்த இது. பாருங்கள், இது வந்து கிண்டிக்கிட்டே வைக்கணும், நெருப்பு இழுத்து கொண்டே வைக்கணும். அதே போல் 100 எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சு அந்த அனல்னு சொல்லுவோம், அந்த அனலில் தான் இந்த சோறு மெதுவாக வேகணும். அதுதான் இது. நேரம் வேகிறோம் இல்லை, சுமார் ஒரு 10 நிமிடமாக தான் அந்த அனலில் வேலை செய்யும்.
இப்போ வந்து நெருப்பு வந்து சைடாகி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நெருப்பு கூட அதை வந்து சைடாகி கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் டம்ப் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு அப்படியே வச்சிருவாங்க. அந்த அனலில் மட்டும்தான் அது வெந்து கொண்டிருக்கு. என்ன ஊற்றி நம்ம இது வந்து கிழங்கு ஆகுறதுக்கு தேவையான சாமான்கள் தான். இஞ்சி பேஸ்ட் பண்ணது, மஞ்சள், கருவாப்பட்டை, கொச்சிக்காய், ரம்பை, கருவேப்பிலை, அதே போல் வெங்காயம், கட்டர்தூள் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினது. இது வந்து கிழங்குக்கு, உருளைக்கிழங்குக்கு ஏலக்காயெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். நல்லா மணமாய்க்கும் பார்க்க போல. இதில் ஒன்றாவது வந்து எண்ணெயை போட்டாங்க. எண்ணெயை போட்டுட்டு அடுத்து வந்து கடுகை போட்டு இப்போ வந்து கொச்சிக்காவை போட்டாங்க. கிளர்றாங்க. இப்போ வந்து கொச்சிக்காவை ஃபுல்லாக போட்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அவர் அதை மிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் போட்டுருக்கு. தக்காளி, அதே போல் வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, பேஸ்ட், கட்டர்தூள் அதெல்லாம் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறாங்க, கிளறுறாங்க. அதில் வந்து அந்த தக்காளி வந்து ஃபுல்லாக கரைஞ்சி பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆகினத்தோடு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற அந்த வெங்காயத்தை வந்து அதில் ஃபுல்லாக போட்டுக்கொள்ளணும். அடி பிடிக்காமிக்கிறது தான் கீழே கிண்டுறது. அடி பிடிக்காமிக்கிறதுக்காக ஏன்னா தக்காளி வந்து கரைஞ்சிச்சின்னா கீழே வந்து ஃபுல்லாகவே பிடிச்சிடும். அதை சுற்றி கீழே பிடிக்காமிக்கிறதுக்காக கிண்டி கொண்டே இருக்கும். அதுபோல் திருப்பி இன்னும் கொஞ்சம் தக்காளிக்காக வெட்டினாத போட்டு கொள்வது தான் இது. அதே போல் எண்ணெய் போதாட்டி எண்ணெயும் போட்டுக்கொள்ளணும். அதில் திருப்பி இதில் மாசுத்தூளும் போட்டுக்கொள்கிறோம். இது வந்து உருளைக்கிழங்கு கறிக்கான படிமுறைகள் தான். அப்புறம் வந்து சோஸை போட்டுட்டு அதே போல் கட்டர்தூளையும் போட்டாங்க. கேலி மிரிசுன்னு சொல்லுவோம், துண்டாக்கப்பட்ட மிளகாய்த்தூள், அதுதான் இதை போட்டு. அப்புறம் கிழங்கு செஞ்சு வச்சுருந்த அந்த வெங்காயம், அந்த கலவைகள் வந்து மிக்ஸ் ஆகும்படி உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக பரட்டி கொள்ளுவோம்.
இதில் வந்து இறைச்சி தான் இப்போ வேறு போட்டு கொண்டிருக்கிற பெக் பண்ணுறது வந்து இறைச்சி. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பார்சல் வந்து கொடுக்குறது தான் ரெடி ஆகி கொண்டிருக்குது. அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி டைம் சரியாக 11 மணி ஆகுது. பால் சாப்பாடு ஏண்டா தூரடங்கள்லேருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிறதால நான் இந்த முன்னாயத்தமாக நேரத்தோடு ஃபுல்லாக வந்து இதை கொடுக்குறதுக்கு பிளான் போட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் கவுண்டர் வந்து இப்போலே ஓப்பன் ஆகுது. 3 கவுண்டர் முன்னுக்கே வச்சுக்கிறான். நான் முன்னே போய் காட்டுறேன் பிடிக்குதுன்னு சொல்லி. இதில் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி தான் கொடுக்குறோம். ஒரு நம்பர் இருக்குது, டோக்கன் நம்பர் மாதிரி. டோக்கன் நம்பரை பார்த்து தான் மாற்றி கொடுக்குறது, மார்க் பண்ணி கொடுக்குறது தான் இது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கிடு வந்து பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் அந்த கிடு விற்பனைக்கான பட்டுச்சீட்டு தான். இது பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. அந்த டிக்கெட் மார்க் பண்ணது இன்னைக்கு மார்க் பண்ணி இது விநியோகிக்கிற முறை தானே இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே படிஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த கிடுகு ஃபங்க்ஷனில் வந்து இந்த கிடுகு ஆக்குற இந்த நிகழ்வில் வந்து நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அப்படி சொன்னால் சின்ன மக்கள்லேருந்து பெரிய மக்கள் வரங்காட்டியும், சின்ன சிறார்கள்லேருந்து பெரியவர்கள் வரங்காட்டியும் நிறைய உதவி செய்கிற வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். வெங்காயம் உரிக்கிறதா இருக்கட்டும், வெள்ளைப்பூடி உரிக்கிறதா இருக்கட்டும், இஞ்சிகள் அரைக்கிறதா இருக்கட்டும், அப்படி நிறைய வேலைகளை வந்து இந்த ஊர் மக்கள் ஒன்றிணைந்து செஞ்ச காட்சி நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதே போல் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஊண்டிக்கொள்ளும். அப்படின்னா இன்னொரு வீடியோவில் புதிய ஒரு காணொலியில் புதிய ஒரு கண்டென்ட்ல சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது அரசா ஜலி. பாய் படிஸ், பாய்.